வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 3.19ல் கொஸ்டின் நம்பர் 11 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஏயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஷோ தட் a square minus a plus d into a is equal to bc minus ad into I2 அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏவை 2 டைம்ஸ் எழுதிக்கணும். ஏவை 2 டைம்ஸ் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தாலே ஷேப் 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலாக பார்க்குறதுக்கு 7 ஷேப் மாதிரி இருக்குது இல்லையா, அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் காலம். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர், பியையும் சியையும் மல்டிப்ளை பண்ணால் பிசி. ஸோ ப்ளஸ் பிசி. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணால் ஏபி அண்ட் பியையும் டியையும் மல்டிப்ளை பண்ணால் பிடி. இப்போது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோவை வச்சு இங்கே உள்ள 2 காலமே என்ன செஞ்சிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய 2வது ரோ இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம். அப்போ ஏசி ப்ளஸ் ஏயும் சிஎம் மல்டிப்ளை பண்ணால் ஏசி ப்ளஸ் டிஏயும் சிஎம் மல்டிப்ளை பண்ணால் டிசி. ரைட்? இப்போது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள செகண்ட் ரோ தான் இங்கே உள்ள செகண்ட் காலம். செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள செகண்ட் காலம். அப்போ பியும் சியை மல்டிப்ளை பண்ணால் பிசி அண்ட் டிஏயும் மல்டிப்ளை பண்ணால் டி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. ஸோ எல்ஹெச்எஸில் இருக்கிற வேல்யூ என்ன, இது தான். இதில் ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இந்த ஏ ப்ளஸ் டியும் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஏக்கு பதிலாக ஏ மேட்ரிக்ஸில் என்ன வேல்யூ உண்டோ அந்த வேல்யூவை எழுதியாச்சு. இப்போது இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மைனஸ் எனக்கு முன்னாடி இருக்கிறத ஒன்றுமே செய்ய முடியாது. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், இங்கே வந்து இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ், அது கூட ஒரு டேமை தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தால் தான் நான் சொன்ன ரூல், அந்த 7 ஷேப். ஒரு டேர்மையோ ஒரு எலமெண்ட்டையோ ஒரு மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த டேமை கொண்டு ஒவ்வொரு எலமெண்ட்டையும், மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஏ ப்ளஸ் டியை கொண்டு ஏயை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏயை கொண்டு ஏயை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர். அப்புறம் ஏயை கொண்டு டியை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏடி. அவ்வளோதான். அப்போ இதே மாதிரி பியை கொண்டு இந்த 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு பி ஏபி, ஏ இன்ட்டு டி ஏடி, ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு டி பிடி. அதே மாதிரி சியை கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த வேல்யூ கிடைக்கும். டியை கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த வேல்யூவும் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, இப்போ இந்த 2 வேல்யூவையும் என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணணும், நல்லா பாருங்கள். இங்கே ஏபி, இந்த 2வது டேர்ம் ஏபி ப்ளஸ் பிடி, இங்கேயும் ஏபி ப்ளஸ் பிடி, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை கழிச்சா 0 கிடச்சிரும். அதே மாதிரி தான் இங்கே ஏசி ப்ளஸ் சிடி, இங்கேயும் ஏசி ப்ளஸ் சிடி மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறோம். அதனால் இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். மற்ற 2 டேர்ம் வேல்யூமே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ கவனிங்க. இப்போ இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை கழிக்கணும். இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்போது பிசி மைனஸ் ஏடி. அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகும்னு பாருங்கள். பிசி மைனஸ் ஏடி, பிசி மைனஸ் ஏடி. இந்த டி ஸ்கொயரும் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். தட்ஸ் ஆல். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப். ஸோ டயகனலில் ஃபுல்லாக சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ என்ன செய்யலாம் அப்படின்னா வெளில எடுக்கலாம். ஸோ பிசி மைனஸ் ஏடி என்ன செஞ்சிட்டோம், வெளில எடுத்துட்டோம். அந்த 2 இடத்துலையும் 1 1ன்னு ஆயிரும். ஸோ இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐ. இதுக்கு பதிலாக மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? டயகனலில் ஃபுல்லாக வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக ஐன்னு என்ன செய்யலாம், எழுதியாச்சு. தட்ஸ் ஆல். ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.